வில்லியம் ஹென்றி கேட்ஸ் என்று அழைக்கப்படும் பில் கேட்ஸ் 1955ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பிறந்தார். இவர் மைக்ரோசாப்ட் நிறுவனர்களில் ஒருவராவார். இவர் அதன் தலைமை கணிப்பொறி மென்பொருள் வல்லுநராகவும் முதன்மை செயல் அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார். ஃபார்பிஸ் நிறுவனத்தினையும் நிறுவியுள்ளார். ஃபார்பஸ் இதழின்படி உலகின் முதல் பணக்காரர் என்று இவர் அறியப்படுகின்றார். உலகின் பெரும் செல்வந்தர்கள் பட்டியலில் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக முதலிடத்தினை பெற்று வருகின்றார் இவர். 1999 இவரின் குடும்ப சொத்து மதிப்பு $100 பில்லியன் கடந்தது. பில் கேட்ஸ் தனது பள்ளி படிப்பை ஒரு தொடக்க பள்ளியில் தொடங்கினார். சிறு வயதிலேயே அவருக்கு நிரலாக்கத்தில் ஆர்வம் இருந்ததால் தனது 13ஆம் வயதிலேயே நிரல்கள் எழுத தொடங்கினார். பிறகு 1973 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்தார். அங்கு அவரது நண்பர் ஸ்டீவ் பால்மரின் வீட்டில் தங்கியிருந்தார். தனது படிப்பை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் முடித்த பிறகு தனது 12 வயது சிநேகிதன் பால் ஆலன் என்பவரது இணைந்து மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை 1975 தொடங்கினார். கணிப்பொறி பிற்காலத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கை அவருக்கும் அவருடைய நண்பருக்கும் இருந்தது. இதனால் அவர்கள் கணிப்பொறிக்கு தேவையான மென்பொருள்களை எழுத தொடங்கினர். அவருடைய இந்த தொலைதூர நோக்கம்தான் இன்று அவரும் அவருடைய நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரலானது. பில் கேட்ஸ் ஜனவரி 1, 1994ஆம் ஆண்டு மெலிண்டா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஜெனிஃபர் ஹாதரின், போப் அடல் என்ற 2 மகள்களும் ஜோடி ஜான் என்ற ஒரு மகனும் உள்ளனர். 1999ஆம் வருடம் வெளியான பைரேட்ஸ் ஆஃப் த சிலிகான் வாலி என்ற திரைப்படத்தில் ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் வளர்ச்சியே கதைக்கருவாக இருந்தது. இப்படத்தில் பில் கேட்ஸ் இடத்தில் ஆண்டோனி மைக்கேல் ஹால் என்பவர் நடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.